மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக ஊழல்லையும் கரப்ஷன்லையும் உழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அது உண்மை இல்லைங்க. நான் ஒருத்தரோட கதையை சொல்கிறேங்க. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக டேமேஜாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி தாங்க 40 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் நினச்சாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்காகவே கஷ்டப்பட்டு ஐஐடி கான்பூரில் இன்ஜினியரிங் படிச்சு, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஹையஸ்ட் எக்ஸாமான ஐஇஎஸ் கிளியர் பண்ணி என்ஹெச்ஏஐயில் ஒரு பெரிய இன்ஜினியராக ஜாயின் பண்ணாருங்க. என்ஹெச்ஏஐனா ஒன்றும் இல்லை, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு தான் இந்தியாவோட பல முக்கிய ரோடுகளை போட்டது. அந்த இதில் இவரோட பங்களிப்பும் அளப்பரியுதுங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரோடு போடும்போது பல தவறுகள் நடக்குது அப்படின்றத இவர் உணர்ந்தார். ஆனா அதை அவர் ஈஸியா கடந்து போயிருக்கலாங்க. ஆனா கடந்து போகல. இதை என்ன பண்ணாரு அப்படின்னா, சும்மா விடக்கூடாதுன்னு இந்தியாவோட பிஎம் அவருக்கே வந்து டைரக்டா மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே தலையில சுடப்பட்டு செயற்கையான முறையில இருந்து போனாருங்க. அவரு பேர் தாங்க சத்யேந்திர தூபே. சிவம் தூபே தெரிஞ்ச நம்ம நிறைய பேருக்கு சத்யேந்திர தூபே தெரியாதுங்க. அவர் உண்மைக்காக கடுமையா போராடினவருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.